கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? உஷார், இத நிச்சயம் பண்ணிடாதீங்க. கிரெடிட் கார்டை வைத்திருப்பது அனைவருக்கும் நல்லது என்றாலும் பலரும் அதனை முறையாக கையாள்வதில்லை என்றே சொல்ல வேண்டும். கிரெடிட் கார்டினை சரியாக கையாள்பவர்களை தாண்டி அதனை முறையாக கையாள தெரியாமல் அதிக வட்டி சேர்ந்து இனி கிரெடிட் கார்டே வேண்டாம் என்ற அளவிற்கு வந்துவிடுகிறார்கள். அது அவர்கள் அந்த கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு என்றே கூற வேண்டும். இதுபோன்று கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துவதையே தவறாக பலரும் பயன்படுத்தினாலும் பலருக்கும் தங்களுக்கு ஏற்ற கார்டு தானா என்பதை சரியாக தெரிந்து கொள்வதில்லை. கிரெடிட் கார்டில் பல வகை உண்டு. நமக்கு என்ன வேண்டும், நாம் எந்த காரியத்திற்காக இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறோம் என்ற தெளிவு முதலில் வேண்டும். நம்மிடம் பணம் இல்லாத நேரத்தில் இந்த கிரெடிட் கார்டு தான் ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். அதனை சரியான முறையில் பயன்படுத்தினால் அதைவிட உற்ற நண்பன் வேறு யாரும் இருக்க முடியாது. முதலில் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் கிரெடிட் கார்டு குறித்த புரிதல், வட்டி போன்ற மற்ற விஷயங்களை உள்வாங்கிக் கொண்ட பின்னரே கிரெடிட் கார்டை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். அனைத்து வகையான பயன்பாட்டுக்கு உகந்த கார்டுகளில் வருடாந்திர கட்டணம் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆக நீங்கள் எதற்காக அதிகம் பயன்படுத்த நினைக்கிறீர்கள் என்ற புரிதல் நிச்சயம் வேண்டும் என்கின்றனர் வங்கியில் கிரெடிட் கார்டை கையாளும் அதிகாரிகள். இது ஒரு புறம் இருக்க, கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த 3 தவறுகளை மட்டும் செய்துவிடாதீர்கள் என 3 காரணிகளை அழகாக தெளிவாக இணையத்தில் ஒரு பெண் விளக்கி வரும் ஷார்ட்ஸ் தான் தற்போது கலக்கி வருகிறது. அது அதிக லைக்குகளையும் பெற்று வருகிறது. அதில் கிரெடிட் கார்டு வாங்கிய பிறகு என்ன செய்து வட்டியை குறைக்கலாம், இது தெரியாமல் வட்டியை அதிகப்படுத்திட்டோமே என வருந்துபவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் தான். முதலில் உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் 1 லட்சம் என்றால் அதிலிருந்து 80,000 ரூபாய் வரை செலவு செய்தால் ஆன் டைம் தொகையை கட்டினாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவாகத்தான் காட்டும். அதுவே 1 லட்சம் இருந்தாலும் தேவையான அளவுக்கு, குறிப்பாக ஒரு 20,000 ரூபாய் மட்டும் செலவு செய்கிறோம் என வைத்துக் கொள்வோம். அதற்கு ஏற்றாற்போல பணம் கட்டினால் உங்களுக்கு வட்டி தொகை குறைவாக இருக்கும் என்றும் இதன் மூலம் சிபில் ஸ்கோர் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, நீங்கள் ஒரு அவசரத்துக்காக ஏடிஎம்ஐ நோக்கி பணம் எடுக்கிறீர்கள் என்றால் அதற்கும் மறைமுகமாக நாம் வட்டி செலுத்த வேண்டும். இதனை வங்கி சார்ந்து யாரும் நம்மிடம் தெரிவிக்க மாட்டார்கள். 2-4% அளவுக்கு வட்டியை நமக்கே தெரியாமல் நம் வங்கி அக்கவுண்டிலிருந்து பிடித்தும் கொள்வார்கள். அதுபோக ஜிஎஸ்டியையும் நம் தலையில் போட்டு விடுவார்கள். மூன்றாவதாக பார்த்தோமேயானால் மினிமம் பேமெண்ட், மொத்த பேமெண்ட் இருக்கும். இதில் நாம் மினிமம் பேமெண்ட் மட்டுமே கட்டுவோம். ஆனால் நாம் மொத்த பேமெண்டாக கட்ட வேண்டும். நாம் மினிமம் பேமெண்ட் கட்டினோம் என்றால் நமக்கே தெரியாமல் வட்டியை போடுவார்கள். குறைந்தது ஒரு வருடத்தில் 20 முதல் 30% வரை கட்ட வேண்டி வரும். இதுவே நாம் மொத்த பேமெண்ட் கட்டினால் எந்த வட்டியும் பிடித்தம் செய்ய மாட்டார்கள். எனவே கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என மிக தெளிவாக பேசும் இளம்பெண்ணின் வீடியோ தற்போது இணையத்தில் கலக்கி வருகின்றது.